ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து விநாயகர் கோவிலில் வந்து பொதுமக்கள் எல்லாருமே பொங்கல் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்டுக்கு ஒரு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி வந்து ஒவ்வொருத்தவங்களும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அதில் நானுமே பொங்கல் வச்சிட்ருக்கேன். அது என்னென்னா, திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து விநாயகருக்கு வந்து அவங்கள வந்து வேண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பொங்கல் வைக்கிறாங்க. எல்லாருமே வைக்கிறாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எந்த வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி பொங்கல் வச்சுட்டு அடுத்து வந்து தேங்காய், வாழைப்பழம், பத்தி சூடு அதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அதையும் ஒரு தட்டில் வச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பொங்கலுக்கு வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம். பொங்கல் வச்சு முடிஞ்சோடனே பொங்கல் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அடுத்து வந்து அபிஷேகத்துக்காக தேங்காய் பழம், பத்தி சூடு, அந்த சாம்பிராணி அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அங்கே தட்டு வைக்கணும். அவங்க வந்து பூசாரி வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லா பொங்கலும் ரெடியாகி வச்சுட்டாங்க அப்படின்னா கோயில் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை வந்து நாங்கள் பூசாரி வந்து கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாப்பாடு எல்லா பாத்திரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்புறம் தேங்காய், வாழைப்பழத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. தேங்காய் வந்து அவங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒன்று கோயிலுக்கு எடுத்துகிட்டு ஒன்றை வந்து அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க. பழம் அது மாதிரி ஒன்று எடுத்துக்குவாங்க. பொங்கல் எல்லா பாத்திரத்துலேருந்து எடுக்கிறத அதை என்ன பண்ணுவாங்க, பொதுமக்களுக்கு வந்து சாமிக்கு படைச்சது போக மிச்சத்தை வந்து பொதுமக்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையில் எல்லா பொங்கலும் கலந்து மிக்ஸாக இருக்குமா, ஒவ்வொன்று கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தனால அதை வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா கூட்டு பொங்கல் மாதிரி எல்லா பொங்கலும் எடுத்து வச்சு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு பொங்கல் இனிப்பு கம்மியாக இருக்கும், ஒரு பொங்கல் இனிப்பு கூட இருக்கும், ஒரு பொங்கல் சரியாக இருக்கும், ஒரு பொங்கலில் நெய் போட்டிருப்பாங்க, ஒரு பொங்கலில் நெய் போட மாட்டாங்க, பாசிப்பருப்பு போட்டிருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும்ல. அப்போ எல்லா பொங்கலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து டெய்லியுமே வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறனால அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை எடுத்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து விநாயகர் பொங்கல் வச்சுருக்கோம். அதனால் வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ என் பொண்ணை தான் வச்சு எடுக்க சொன்னேன். ஏன்னா நான் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த பொங்கலை கொஞ்சம் விட்டுட்டு வந்தாலும் அடி பிடிச்சிருமா. இது இன்றைக்கி என் வாழ்நாளே இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டாக வந்து இப்போ பொங்கல் வச்சுருக்கேன்.